பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், நாம் பயணிப்பதற்கான வாகனம் இதோ அருகே வந்துவிட்டது அப்படின்னு குறிப்பிட்டு ராமதாஸ் மடல் எழுதியிருக்கிறார். எதை குறிப்பிடுவதற்காக, சூசகமாக குறிப்பிடுவதற்காக இதை சொல்லியிருக்கார்? அந்த வாகனம் எது? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் ஓரிரு நாளில் அறிவிக்க இருக்கிறார் என்ற தகவல் இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் தைலாபுர தோட்டத்தில் மாவட்ட செயலருடைய ஒரு கருத்து கேட்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். அதற்கு முன்னதாக ஒரு தொண்டர்களுக்கு ஒரு மடலை எழுதியிருக்கார். அந்த மடலில் தொடர்ந்து அவர் நடத்திய இடஒதுக்கீடு போராட்டங்கள் குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறார். இன்னும் வெல்ல வேண்டியவை பெண்களுக்கான சம உரிமை, போதையில்லா தமிழகம், ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி கல்வி உள்ளிட்டவை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறார். நம் பலம் அப்படியேதான் உள்ளது, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்திலே போராடலாம் என்ற கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்மை நாம் அறிந்து போராடி நமக்கான இலக்கை அடைவோம் என்றும், தோல்வி என்பது நம் அகராதிலே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். உங்கள் மனதளவில் சிறு கலக்கம் ஏற்பட்டுள்ளதை நான் அறிவேன் என்றும், நாம் பயணிக்க வேண்டிய தூரம் நீண்டது என்றும், அதனால் கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது என்றும், நமக்கான வாகனம் இதோ நம் அருகே வந்துவிட்டது, அதில் தான் பயணிக்க போகிறோம், நம் இலக்கை அடைந்த லட்சியத்தை வெல்வோம், எப்போதும் இணைந்தே இருப்போம், தொடர்ந்து உங்களுடன் பேசுவேன் என்று ஒரு விரிவான மடலை தொண்டர்களுக்கு மருத்துவர் எழுதியிருக்கார். குறிப்பாக கூட்டணி நிலைப்பாடு குறித்து ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதிமுக கூட்டணியில ஏற்கனவே மருத்துவர் அன்புமணி தரப்பு பாமகவினர் இணைந்திருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில் இணைவதற்கு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில தற்பொழுது அவர் தாவேகா உள்ளிட்ட கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் கூட்டணி நிலைப்பாடு முடிவை மருத்துவர் ராமதாஸ் எடுத்து விட்டார் என்றும், இன்னும் இன்றோ நாளையோ அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதை ஒட்டிதான் இந்த மடலை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.